என்ன கவர்மெண்ட்ரா என்ன மனுஷன் நம்மள்ட்ட வாங்கின அந்த ஜிஎஸ்டி எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 28% இந்த ஜிஎஸ்டியை 18% ஆக்குறாங்க. 18% ஜிஎஸ்டியாக இருந்ததை 5% ஆக்கிட்டாங்க. 5% ஜிஎஸ்டி இருந்ததை 0% ஆக்கிட்டாங்க. வேற லெவல் போ, மார்வலஸ். இனிமேல் நம்ம விலைவாசி எல்லாம் கம்மியாகும் போது நம்ம எல்லாம் நிறைய பொருட்களை வந்து கம்மியான விலையில் வாங்க போகிறோம். எல்லாம் சரிதான். ஆனால் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம மறந்துட்டோம். இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டா அப்படின்னா என்னடா மோகன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம டெய்லி அன்றாட பயன்படுத்துகிற ஒரு விஷயத்தையே எடுத்துக்கலாமே. இந்த சோப்பையே எடுத்துக்கலாமே. இந்த சோப்பை வந்து ஒரு மேனுஃபேக்சரர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வேணும். எசென்ஷியல் ஆயில்ஸ் வேணும், வெஜிடபிள் ஆயில்ஸ் வேணும், ஃப்ராக்ரன்ஸ் வேணும், பிக்மெண்டேஷன் வேணும், சோடியம் ஹைட்ரோக்ளோரைடு வேணும், சால்ட் வேணும், ஏன் வாட்டர், இதெல்லாம் வந்து இருந்தால் தான் பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு வந்து உற்பத்தி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சோப்பை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு மேனுஃபேக்சரர் பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு செலவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் 100 ரூபாய்க்கு 18% ஜிஎஸ்டியாக 118 ரூபா வந்து பே பண்ணி தான் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி ஒரு சோப்பை வந்து உற்பத்தி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த சோப்பை வந்து சந்தைக்கு வந்து அவர் கொண்டு வரத்துக்கு கஸ்டமர்கிட்ட பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு வந்து விற்கிறாரு இந்த சோப்பை. அது மட்டும் இல்லாமல் 200 ரூபாய்க்கு 18% ஜிஎஸ்டியாக 36 ரூபா சேர்த்து 236 ரூபா கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து இந்த சோப்பை வந்து விற்கிறார். ஸோ மக்களே, இந்த இடத்துல தான் நம்ம இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டோட பெனிஃபிட்டை வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த மேனுஃபேக்சரர் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு 236 ரூபாய்க்கு வந்து சோப்பை வந்து விற்றுருக்காரு. அந்த 36 ரூபா தான் வந்து ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டியை வந்து இந்த மேனுஃபேக்சரர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டணும். ஆனால் இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பெனிஃபிட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே சோப் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒரு 18 ரூபா செலவழிச்சார் பார்த்தீங்களா ஜிஎஸ்டியாக, அந்த 18 ரூபாவை இந்த 36 ரூபாவில் கழித்து வெறும் 18 ரூபா மட்டும் ஜிஎஸ்டியாக கவர்மெண்ட்டுக்கு கட்டினா போதும். இதுதான் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டோட பெனிஃபிட். இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் பெனிஃபிட்டை வந்து இந்த நியூ ஜிஎஸ்டி ரிஃபார்மில் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரர் பார்த்திங்கன்னா 236 ரூபாய்க்கு விற்ற சோப்பை அந்த 36 ரூபா ஃபுல்லுமே வந்து இவர் வந்து டேக்ஸாக கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டணும். சரி மோகனே, இதனால் நமக்கு என்ன பிரச்சனை? அந்த ஓனர் தானே அதிகமாக டேக்ஸ் கட்ட போகிறான், நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே தான் திரைக்கதையில் ஒரு அந்த ஓனர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நமக்கு மாமனா மச்சானா. அவன் நான் உதாரணத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, 100 ரூபா ஒரு சோப்புன்ட்டு, அந்த 100 ரூபா சோப்பை நமக்கு 120 ரூபாய்க்கு விற்பான். பேஸ் ப்ரைஸை ஏற்றிடுவான். இல்லாட்டி இவ்வளோ பெரிய சோப்பை வந்து இத்தினூண்டாக்கி சோப்போட சைஸை கம்மி பண்ணிடுவான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இது சோப்பு மட்டும் கிடையாதுங்க. நீ ஏதாவது ஒரு பைக் வாங்க போனாலோ, ஏதாவது கார் வாங்க போனாலோ, ஏன் இன்சூரன்ஸ் பை பண்ணாலோ, ஏன் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டாலோ, ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் தங்கினாலோ, எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பேஸ் ப்ரைஸை வந்து ஏற்றிடுவான். இவங்க பார்த்திங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி